சிம்பிளா குக்கர்ல தக்காளி சாதம் பண்ணலாம். சுட சுட சாப்பிட சூப்பரா இருக்குங்க. ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். 2 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன். 6 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தண்ணி ஊத்தி அரைக்க தேவையில்லை. 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 6 அல்லது 7 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் மட்டும் வெட்டிக்கலாம், பூண்டெல்லாம் முழுசாவே போட்டுக்கலாம். ஒரு குக்கர்ல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு 5 கிராம்பு, ஒரு பட்டை, வெட்டி வச்சிருக்க வெங்காயம், வரமிளகா, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்க அந்த தக்காளி விழுது அது கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல வச்சு தண்ணி வத்துற வரைக்கும் விட்டுட்டு, கொஞ்சம் தண்ணி வத்துனதுக்கு அப்புறமா சிம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் இருக்கும். தண்ணி வடிச்சு வச்சிருக்க 2 டம்ளர் அரிசி சேர்த்துக்கலாம். 1:3 ரேஷியோல 6 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம்ல ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். நீங்க நார்மலா ரைஸ் வைக்கிற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணா கம கம தக்காளி சாதம். இந்த ஸ்டேஜ்ல வேணும்னா 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். கொத்தமல்லி தலை இருந்தா கட் பண்ணி தூவிட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்க. இது கூட சிப்ஸ் இல்லைன்னா பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பரா இருக்கும்.